சஹீஹுல் புகாரில ஒரு செய்தி வருது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, லக்கத் துஃபிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா ஃபி ரஃபி மின் ஷைஇன் யஅகுலுஹு து கபிதின் இல்லா ஷத்ரு ஷஈரின் ஃபி ரஃபில்லி. ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறாங்க. உணவு என்று எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு தட்டுல இருந்த கொஞ்சம் கோதுமை, அதாவது ஈரல் உள்ள எந்த உயிரும் சாப்பிடக்கூடிய எந்த உணவும் இல்லாத நிலையில ரசூலுல்லாஹ் மௌத்தாகினாங்க. ஒரு தட்டுல, எனக்குள்ள ஒரு தட்டுல இந்த ரக்கு வச்சிருப்போமே, அதுல ஒரு கொஞ்சம் கோதுமை இருந்துச்சு. ஷாயிர் என்ன செஞ்சது, கொஞ்சம் கோதுமை இருந்தது ஒரு தட்டுல, அப்படி அதாவது ஒரு ஒரு பாத்திரத்துல மாதிரி வச்சு கோதுமை இருந்தது, அவ்வளவுதான் இருந்தது. அப்ப நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா அதுல இருந்தா சாப்பிட்டு வந்தேன். ஃபஅகல்து மின்ஹு, தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே வந்தேன். நமக்கு தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தா ஒரு பிரச்சனை உண்டாகும். அது என்ன சொல்லுங்க, என்னடா இது இவ்வளவு நேரமா சாப்பிடுறோம், இவ்வளவு நாளா சாப்பிடுறோம், முடியவே இல்லை. நமக்கு இல்லாட்டியும் பிரச்சனை, இருந்தாலும் பிரச்சனை. சரி, முடியவே இல்லாட்டி நம்ம சந்தோஷப்படணுமா கவலைப்படணுமா? சந்தோஷப்படணும். சந்தோஷப்பட மாட்டோம். எப்படி அது இவ்வளவு நாளைக்கு வருது அப்படி என்கின்ற அந்த சிந்தனை மனிதனுக்கு வரும். அந்த சிந்தனை தான் அழிவுக்கான காரணம் என்று ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியில சொல்றாங்க, லவ்கான லிபினி ஆதம வாதியானி மின் ذهب லபதகா இலைஹிமா சாலிதா வமா யம்லஉ ஃபஹு இல்லா துராப். ஆதமுடைய மகனுக்கு 2 ஓடைகள் தங்கம் இருந்தால் அது என்ன, இப்ப நீங்க விடிஞ்சு காலையில எழும்புறீங்க, வீட்டுக்கு முன்னால திடீர்னு ஒரு ஓடை 2 ஓடு தனி தங்கம் தான், என்ன சந்தோஷப்படணுமா இல்லையா? நமக்கு அப்படி வராது. எங்கிருந்து உருவாயிச்சு? நமக்கு முதல் கேள்வி எப்படி உருவாகும் தெரியுமா? எங்கிருந்து உருவாயிச்சுன்னு தேடிக்கிட்டு போவோம். அந்த ஊத்த கண்டுபிடிச்சிட்டோம்னா ரைட், இதை 3ஆ வெட்டலாம், இதை 4ஆவதாக வெட்டலாம். இதுதான் நமது பிரச்சனையா அமையுமே தவிர இன்றைக்கு தங்கம் கிடைச்சி சந்தோஷமா இருப்போம் வராது. பேரம்பேத்தி வரைக்கும் பிளே பண்ணிடுவோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவனது வாயை எது நிரப்பும் தெரியுமா? மண்ணு நிரப்பும். மண்ணில் உளுந்தா மட்டும்தான் இவன் நிரம்புவானே தவிர 2 ஓட தங்கம் வருது முடிஞ்ச அளவுக்கு பக்கெட்ல எடுத்து வீட்டுல வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டான். அதை நினைக்காம என்ன செய்வான், அது எங்க முளைவிடுற இடம், அதை போய் பார்த்து அதை எடுத்து பக்கத்து வீட்டுக்கு சேராம முன் வீட்டுக்கு சேராம இந்த ஊர் ஏரியாவுக்குள்ள எப்படி வச்சுக்கிறது என்ற சிந்தனையில தான் நம்ம இருப்போம். அதனால மண் தான் நிரப்பும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இயல்பாக மனிதன் அடிப்படையில யோசிக்கிறான். இந்த இளநீ குடிக்கிறவங்களுக்கு அந்த அனுபவம் நிறைய ஏற்பட்டுச்சு. இளநீ குடிச்சிட்டு போற நேரத்தில் என்ன செய்யும்னா, ஒரு லிமிட் மனிதருக்கு அவ்வளவுதான் குடிக்கலாம். குடிச்சவர் என்ன கூடுதலா இன்னும் வந்துட்டே இருக்கு, குடிச்ச மாதிரியே இல்லைன்னு பாத்துருவோம். அதுக்குள்ள இளநீக்குள்ள பாத்துறா இவ்வளவுதான் இளநீ, ரைட், அது அதுக்கு போலதான் திருப்தியா குடிப்போம். எவ்வளவுன்னு தெரியுது, கணக்கு பார்த்தா பல்லாம் ஒரு கணக்கு என்ன செஞ்சிருவான், வச்சிருவான். ஆயிஷா தான் இயல்புல என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், ஃபலம்மா ஹத்தா தால அலைய, கூட வந்து கொண்டே இருக்குது. நாங்க ஒரு 4 நாள் வச்சிருக்கோம், 8 நாள் 10 நாளைக்கு கோதுமை என்னது அது இருந்து வந்துட்டே இருக்குது என்று சொல்ல நேரத்தில் ஃபகில் துஹு, நான் நிறுத்து பார்த்தேன் எவ்வளவு இருக்குது, ஃபஃபனிய, அதோட முடிஞ்சேன் நான். அதனோட அது என்ன செய்தது, முடிந்தது. அப்படின்னா என்ன, இப்ப நிறுத்தா எங்களுக்கு என்ன கணக்கு தெரிஞ்சிடும், 2 கிலோ இருக்குது, 1 கிலோ இருக்குது, கணக்கு தெரிஞ்சிருமா? பரக்கத் எப்பயும் மறைமுகமா தான் இருக்கும். பரக்கத் எப்பயும் இருக்கும், மறைமுகமாக மட்டும்தான் பரக்கத் இருக்கும். தெரிகிற அளவுக்கு பரக்கத் என்ன செய்யாது, இருக்காது. அல்லாஹ் உங்களுக்கு கொஞ்சத்துல ஒரு மனநிறைவான ஒரு உதவி செய்யும் நினைச்சான்னு சொன்னா அது உங்களுக்கு கணக்கு தெரிஞ்சிருக்காது. கணக்கு தெரிஞ்சிட்டா அதோட அந்த கணக்கு மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்யும், வரும். முடிஞ்சது அப்படி என்று சொல்லி என்ன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் இது. அப்ப சாப்பிட்டு கணக்கு பார்த்து இப்படி நிறைய அனுபவிச்சிருப்போம். எல்லாரும் வாழ்க்கையில நடந்திருக்கும். அல்லாஹ் ஒரு ஏதோ ஒரு உதவி செய்யறேன்னு நினைச்சிருப்பான், வந்துகிட்டு தானா வந்துகிட்டு இருந்திருக்கும், கணக்கு பார்த்திருப்போம். அது பொறுக்க முடியாம என்ன செஞ்சிருப்போம், எப்படி வருது எங்கிருந்து வருது கணக்கு சரியா பார்த்துன்னு அதுக்கேற்ற மாதிரி வரும். அதுக்கு பின்னால அவ்வளவு நாள் வந்தது அந்த கணக்கோடு என்ன செஞ்சிட்டு முடிஞ்சிடும். நாங்க பிரம்மையா இருக்கும்னு நினைப்போம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஃபலம்மா கில்து அத கில்துஹு ஃபஃபனி, நிறுத்து பார்த்து அதோட என்ன செஞ்சது, அது முடிந்து விட்டது என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அடுத்ததாக ரசூலுல்லாஹி பாருங்க இன்னொரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வராரு. அன்ன ரஜுலன் அத்தன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்ததைமுஹு, அல்லாஹ்வின் தூதரே பசியா குடும்பத்தோட வரான், பசியா இருக்குது, உணவு வேணும் அப்படி என்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅத்அமஹு ஷத்ர வஸ்க் ஷஈரின், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 60-70 கிலோ மாதிரி அந்த பைத்துல் மாலில் எடுத்து என்ன செய்றாங்க, கோதுமை என்ன செஞ்சிடறாங்க, கொடுத்துடுறாங்க. இவர் அதை எடுத்துட்டு போயிட்டார், வீட்டில் வச்சு சாப்பிடுறாரு. அது ஒரு வருஷத்துக்கு ஒரு 6 மாசத்துக்கு சாப்பிடலாம் வைங்க, அல்ல ஒரு 3 மாதத்துக்கு சாப்பிடலாம் வைங்க. 2-3 வருஷத்துக்கு சாப்பிட்டு எப்படி இருக்கும்,
அவர் சொல்றாரு, ஃபமாஸால ரஜுலு யஅகுலு மின்ஹு வம்ரஅத்துஹு, அவரும் அவரது மனைவியும் சாப்பிட்டுக்கண்டே இருந்தாங்க. வ தைஃபுஹுமா, அவங்களோட வரக்கூடிய விருந்தாளிகளும் சாப்பிடுவாங்க. இதுல இந்த எடுத்து விருந்தாளிகளுக்கெல்லாம் சாப்பிட அவங்க பெருசா இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, நிறைய சாப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்கு குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, என்னது கூடுதலா நம்ம முடிய வேண்டியது ஒரு மாசத்துல, இது ஒரு வருஷம் வரைக்கும் போய்கிட்டு இருக்குதே இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்த நேரத்தில் ஹத்தா காலம் நிறுத்து பார்த்துருவோம், என்ன நிறுத்து பார்த்துருவோம் சொல்லி எடுத்து நிறுத்து பார்க்கிறாங்க. அவர் கொஞ்ச நாள் என்ன செஞ்சுட்டு எவ்வளவு ஒரு 10 கிலோ இருக்குமா, 10 கிலோ எவ்வளவு நாளைக்கு போகுமோ அவ்வளவு நாள் அது முடிஞ்சிட்டு நேர ரசூலுல்லாஹ்கிட்ட போறாங்க. ஃபஅத்தன் நபி, அல்லாஹ்வின் தூதரே இப்படி ஒரு சப்ஜெக்ட் செஞ்ச இது என்ன மாதிரி அப்படின்னு ரசூலுல்லாஹ்கிட்ட தீர்ப்பு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபகால லவ் லம் தகில்ஹு லஅகல்தும் மின்ஹு வலகாம லக்கும், நீங்கள் நிறுத்து பார்க்காமல் இருந்தால் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருந்திருப்பீர்கள், அது உங்களுக்கு முழுமையாக போதுமாகிக் கொண்டே இருந்திருக்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் சொன்னார்கள். அப்படி என்ற செய்தியை நம்ம சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம இது ஒரு ஈமானிய இடத்திலிருந்து பார்க்கிறோம், அல்லாஹ்விடமிருந்து செய்தி சொல்லக்கூடிய ஒரு தூதர். இந்த இடத்திலிருந்து நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பார்க்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு அட்வைஸ் ரசூலுல்லாஹ் பண்றாங்கடா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கே இருக்கிறதுல இப்ப கணக்கு பார்க்க என்ன தேவை வந்துட்டு, என்ன தேவை வந்து ஒரு தேவையும் இல்லை. தேவை இல்லாத நேரத்தில் நம்ம கணக்கு பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் அந்த பரக்கத்தை என்ன செஞ்சிடும், எங்களை விட்டு போய்விடும். ஒருவருடைய சாப்பாடு 2 பேருக்கு போதும் என்ற இந்த அடிப்படையில தான் பிஸ்மில்லா சொல்லி ஒரு சாதாரண சாப்பாடு 2 பேரும் சாப்பிடுவோம், மெதுவா சாப்பிடுவோம், வயிறார என்ன செஞ்சிருப்போம் சாப்பிட்டுருப்போம். ஒரு சகனை கொண்டு வந்து வச்சு 2 பேரும் சாப்பிட்டுருப்போம், போதாம இருந்தீங்க சில நேரங்கள்ல. அதுக்கு அகோர பசின்னு ஒரு காரணம் வேற என்ன செய்வோம் நம்ம சொல்லிக் கொள்வோம். ஆனால் அந்த பரக்கத்தின் மேல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, விளங்கப்படுத்தி காட்டுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது மாதிரி அதாவது இந்த பரக்கத் என்கின்ற பகுதியை இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்னொரு செய்தியை பாருங்கள். சஹீஹ் முஸ்லிமிலே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன உம்மு மாலிக் என்ற பெண்மணி கானத் துஹ்திலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி உக்கத்தின் லஹா சம்னன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மு மாலிக் என்ற பெண்மணி எப்பயும் ஒரு சாதாரண சின்ன பாத்திரம், இந்த மாதிரி உள்ள தோல் பை, இதுல நெய் என்ன செய்வாங்க, சாதாரண இந்த அளவுக்கு உள்ளதுல நெய் ஊற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செய்வாங்க கொடுப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் குடிக்கிறதுக்கு அவங்க ஒரு கிஃப்ட்டை வளமையா கொடுப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கொடுத்து வந்தாங்க. ஃபயதீஹா பனுஹா ஃபயஸ்அலூனல் உதும வலைஸ இன்தஹும் ஷை. இந்த நேரத்தில் என்னன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் கிட்ட கொடுத்தாச்சா ரிட்டர்ன் வரை வச்சிருவாங்க, நெய் முடிஞ்சிருக்கும் முடியாம இருக்கு அதெல்லாம் தெரிய வச்சிருவாங்க. பிள்ளைகள் ஏதாவது தொட்டுக்களை கேட்டா, உதுமன்னு சொல்றது நம்ம ஆனம் குழம்புன்னு சொல்றோமே, அது மாதிரி தொட்டுக்களை ஏதாவது கேட்டா இவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்ப அதுதான் இருக்கு வேற எதுவுமே இல்லை, ரசூலுல்லாஹ்வுக்கு கிஃப்ட் கொடுக்கக்கூடிய அந்த உக்கா என்ற அந்த தோல் பையில உள்ள அளவுக்கு தான் இருக்கும். அதனால அதை எடுத்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அதுல இருக்குதா இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாது, இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில எஞ்சி இருக்கும் நம்பிக்கையில் எடுத்து ஊத்தி விடுவாங்க. அதுல இருந்து என்ன செய்யும் கொஞ்சம் கிடைக்கும், இவங்க தொட்டு சாப்பிடுவாங்க. ஒரு தடவை என்ன செஞ்சா, ஃபமாஸால அதாவது ஃபதஜிது ஃபீ சம்னன் ஃபமாஸால யுகீமு லஹா உத்ம பைத்திஹா ஹத்தா அஸரத்து, தொடர்ந்து இப்படி குடிச்சிக்கிட்டே வந்தாங்க. ஒரு தடவை அவங்க போதும் நினைக்கல, நல்லா ஊத்துவோம்னு புளிஞ்சு விட்டாங்க. எப்படி அந்த தோல் எடுத்து நல்லா புளிஞ்சு ஃபுல்லா எடுத்து என்ன செஞ்சு ஹத்தா அஸரத்துக்கு அவங்க பார்க்குற அளவுக்கு முழுமையாக என்ன செஞ்சுட்டாங்க, இல்ல அப்படின்னா போராது அப்படின்றதுக்காக நல்லா என்ன செஞ்சுட்டாங்க புளிஞ்சு முழுசா ஊத்தி விட்டாங்க. அதுக்கு பின்னால ஹத்தத்தின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க, அல்லாஹ்வின் தூதரே இப்படி எல்லாம் நடந்தது எங்க வீட்டுல, இப்ப என்ன செய்யல அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு அவங்க ஒரு வித்தியாசத்தை உணர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறாங்க. அப்ப ஃபகால அஸர்தீஹான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அப்படியே பிழிந்து எடுத்தீங்களான்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, காலத்து நான் அப்படி எடுத்தேன்னா அப்படின்றாங்க. கால லவ் தரக்தீஹா மா ஸால காயிமுன், அப்படியே விட்டுருந்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படியே விட்டிருந்தால் தொடர்ந்து உங்களுக்கு என்ன செய்யும், அதிலிருந்து கொஞ்சம் அதான் இருப்பது போன்ற ஒரு எண்ணப்பாடு அல்லாஹ் எங்களுக்கு என்ன செய்வான் வைப்பான். அது மாதிரி அது இருந்து கொண்டே என்ன செய்யும் இருக்கும். கணக்கு பார்த்து இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், கணக்கு பார்த்து இல்லைன்னு என்னது எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க கேட்கறாங்க நிறுத்தீங்களான்னு கேட்கறாங்க, இங்க கேட்கறாங்க பிழிந்தீர்களான்னு கேட்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்களா இல்ல ஒருத்த டைம் அங்க சாப்பிட்டு அங்க நீங்க பிழிந்தீர்களா, இங்க கேட்கறாங்க நிறுத்தீங்களா இப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கறாங்கன்னா கணக்கு பாத்தீங்களான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்யறோம் இந்த இடத்துல பார்க்கணும். அல்லாஹ் ஒரு பரக்கத்தை செய்ய வேண்டும் என்றால் அது மறைமுகமாக செய்வான், அதுக்கான
வழிமுறைகள் நம்ம அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையில தான் என்ன செய்யுது, அது இருக்குது. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அனைத்து விதமான இஸ்லாமிய காணொளிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்